வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்தின் பேரவையின் அழைப்பை ஏற்று நான் அமெரிக்கா நாட்டிற்கு சென்றபோது அங்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் உத்தரகுமாரன் அவர்களும் எமது ஈழத்து உறவுகள் பல மாநிலங்களில் இருந்து வந்து தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றியது போல் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை என்ற கேள்விகளை முன்வைத்தார்கள். நான் அப்போது அவர்களிடம் குறிப்பிட்டு சொன்னேன், கண்டிப்பாக ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகள் இயக்கங்களோடு பேசி இதற்கான ஒரு பொது வேண்டுகோளை நாங்கள் முதலமைச்சருக்கு முன்வைக்கிறோம் என்று நான் தெரிவித்திருந்தேன். அதுபோன்று தற்போது அமெரிக்காவில் பயணத்தில் இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் உத்தரகுமாரனுடைய சார்பாகவும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்து உறவுகளின் சார்பாகவும் இந்த பிரதான 2 கோரிக்கைகளையும் சேர்த்து விடுதலை புலிகள் தமது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு மாபெரும் இனப்படுகொலை நடந்தேறிய பிறகும் இந்தியாவில் தொடர்ச்சியாக விடுதலை புலிகள் மீதான தடை நீட்டித்து வருகிறது. இது ஏற்புடைய செயலல்ல. ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு விடுதலை புலிகள் மீதான தடையை நீட்டிப்பதற்கு கேட்கின்ற காரணங்களுக்கு செவிசாய்க்காமல் அந்த தடை நீக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம். சொந்த மண்ணில் லட்சக்கணக்கான உயிர்களை பலிகொடுத்தும் இன்னமும் அவர்களுக்கான நீதி கிடைக்காமல் எமது ஈழ உறவுகள் உலகத்தின் அத்தனை நாடுகளின் கதவுகளையும் தட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கனடா, அமெரிக்கா, வடமாகாண சபை, தமிழ்நாடு போன்ற பல்வேறு மக்கள் பிரதிநிதிகளுடைய சபை இந்த இனப்படுகொலைக்கான நீதி கோரலுக்கும் பொது வாக்கெடுப்புக்குமான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. தற்போது ஆயுத போராட்டம் இல்லை, விடுதலை புலிகள் எந்தவிதமான ஆயுத போராட்டங்களை முன்னெடுக்காத சூழலில் தொடர்ச்சியாக இன்று விடுதலை புலிகளின் மீதான தடையை நீட்டிப்பதற்கு ஒன்றிய அரசுகள், இது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும், தொடர்ந்து ஏதாவது ஒரு காரணங்களை கூறி தடைகளை நீட்டித்து வருகிறார்கள். இது ஏற்புடையதல்ல. விடுதலை புலிகள் எல்லாம் இன்றைக்கு மனித உரிமை போராளிகளாக மாறி உலகம் முழுவதும் ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் ஒன்றிய அரசுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இந்த 3 கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று எமது ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அமைச்சரவைக்கும் இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம்.